என்னங்க ம் என்னங்க ம் விலைவாசிலாம் எப்படி ஏறி போய்க்குது? வெங்காயம், தக்காளி, கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை அது இதுன்னு எவ்வளோ விலைவாசி ஏறிக்குது. உனக்கு காலையிலே தூக்கம் கேட்குதா? ஏந்திருங்க. இந்த மாரி தூங்கின்னு இருந்தால் எப்படிங்க நம்ம முன்னேறது வாழ்க்கையில்? நீ வேற கம்முனு ஏன் ஏந்து யாரா வேலை வெட்டிக்கு போ. காலையிலே 10 தூங்குறீ எப்படிங்க நாடு முன்னேறும்? நான் தூங்கினா ஆ எல்லா விலைவாசியும் குறைஞ்சிடுமா? என்னது? நீ தூங்குனா விலைவாசி குறைஞ்சிருமா? ம் அது எப்படி சொல்லு பார்க்கலாம்? அப்போல்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம், நான் பூனை கண்ணை முன்னே பூலோகமே இருந்து போயிடணும். ம் ஆனால் நான் கண்ணை மூடிங்கிறேன். ம் இந்த பூலோகம் இருந்து போயிடுச்சுன்னா கம்மியாயிடும்ல. இருட்டில் தான் பதார்த்தம்லாம் கம்மியாக தருவாங்க. ம் இருட்டில் போய் வாங்கிக்கலாம். அப்போ எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி தூங்கிட்டா விலைவாசி பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அங்கே ஆக்க தேவையில்ல, சாப்பிட தேவையில்ல. கரெக்டாக எல்லாமே நம்ம கண்ணை முடின்னு தூங்கிடணும். ம் ஆமாம் ஆமாம். ம் ம் ஏந்து போய் காலையில் எதனா வேலை வெட்டி செய்யுங்க. நீ வேற போமா. டைலாக் ஒன்று சொல்லிக்கிற, போன கண்ணமுன்னா பூலோகமே இண்டு போடுமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அது? வேலை வெட்டி செய்யும். ஆ வேலை வெட்டி செஞ்சாலும் அதே அரிசி பருப்பு தான் ஆக்கி சாப்பிட போகிறேன். ம் வேலை வெட்டி செய்யலாம் அதே அரிசி பருப்பு தான் ஆக்கி சாப்பிட போகிறேன். அது எப்படி? நீ வேலை வெட்டிக்கு போனால் பொன்னி அரிசி நல்லா 2000 1500 வாங்கி சாப்பிடுவீங்க. வேலை வெட்டிக்கு போகலாம் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுவோம். அது எப்படி ஒரே சேம் ஆகிடும்? ஒரே அரிசி எப்படி ஆகும்? நெல் தானே வருது அரிசி. ஆ ஆனால் இதுவும் அரிசி தான் அதுவும் அரிசி தான். இது பாலிஷ் போடாத நல்ல அரிசியை தராங்க கவர்மெண்ட்டில். ம் வாங்கி சாப்பிட்டு செத்த பத்துன்னு தூங்குறோம். ம் அது உழைச்சி சம்பாரித்து நல்ல அரிசின்னு சாப்பிட்டு நம்மளே நோய் நொடியை வர வச்சுக்கிறோம். யாரும் சொல்கிறாங்களா சக்கை அரிசி அது மாதிரியா? ஆமாம். ஆ அதில் மொத்தம் சக்கைலாம் பீஞ்சு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வெறும் கரும்பு சக்கையை சாப்பிட்றாங்க அவங்க. நம்ம கரும்போட நல்லா சாப்பிட்றோம். நல்லா உதாரணம் சொல்கிற. அப்போ அப்படியே பார்த்து தூங்கு. ஆமாம். அப்போ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்லாம். ரேஷன் அரிசி மட்டும் எத்தனை நாளைக்கு வரும்? இது மாதிரிலாம் பார்த்து தூங்கினா தான் ம் கவர்மெண்ட்டில் ஐயோ நம்ம பொம்பளைக்கு உரிமை தொகை கொடுத்தோம், இப்போ ஆம்பளைங்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அவங்களுக்கும் உதவி தொகை கொடுத்தா உதவின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்க ஆம்பளைங்களுக்கும் உதவி. இப்போ உங்களுக்கு உதவித்தொகை வேணும். ஆமாம் ஆமாம். கரெக்டு தான் நீ கேட்குறது. இப்போ நீங்கள் போய் போராட்டம் பண்ணுங்களாம். ஸ்கூல் பசங்களுக்குலாம் காலேஜில் அதுமாரி கேர்ள்ஸ் பசங்க மட்டும் கொடுத்தாங்கல்ல. இப்போ இப்போ 12வது முடிச்சுட்டு போகிற பாய்ஸ் பசங்க குழந்தைங்களுக்கும் தராங்களாம். அந்த மாதம் 1000 ரூபாய். அதுமாரி இப்போ நீங்கள் எழுதி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஒன்று கொடுங்க போங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னாக்கா நாங்கள் கொடுக்கவே தேவையில்லைம்மா. முதலமைச்சருக்கு எங்களுடைய இது தெரியும் பாவம். ஆம்பளைங்க நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தூங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது விலைவாசி ஏற்றி விட்டுன்னு சொல்லிட்டு பகலில் பத்துக்குன்னு தூங்குறாங்கன்னு தெரியும். ஒரு 1000 ரூபாய் போட்டுருவார் அடுத்த மாதமே. செய்தியில் காலையில் என்ன நியூஸ் போயிங்க தெரியுமா? கரண்ட்டு பில் ஏறி போச்சுன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வஜனை இல்லாத நீ பார்த்து தூங்குற. கரண்ட்டு பில் எவ்வளோ வந்து தெரியுமா நம்ம வீட்டுக்கு? நீ என்னன்னா பட்டம் பகலே ஃபேனு போட்டுன்னு லைட்டு போட்டுன்னு படுக்கிற. சரி தூங்குறவர் என்ன பண்ணு, வெளியே போய் தூங்கு போ. அந்த காலத்துலாம் படுப்பாங்க போய் நல்லா காற்றோட மரத்தடியில் போய் மரத்தடியில் ஒரு கட்டளை காலில் போட்டுன்னு போய் படு. கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்குலாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை. கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு நகை விற்று தான் கட்டணம் பழகுது. அந்த அளவுக்கு கரண்ட்டு பில் வந்து மரியாதையாக எழுந்து வெளியே போய் படுப்போ. அடப்பாம்மா வெளியே போய் பார்த்தானா சொல்லுவா, எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனேன்னு சொல்லிட்டு மரத்தடியில் போய் பார்த்துட்டான்னு திட்டமாட்டேன். 4 பொம்பளைங்க கூட்டு வச்சுக்கினேன். எங்கள் வீட்டுக்காரன் டெய்லியும் சாப்பாடு கட்டிக்கின்னு போகிறான். என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. கேட்டேன் வேலை கிடைக்கலான்றான். நான் போய் ஆலமரத்தடியில் பத்துக்கு தூங்க போகிறேன். அந்த நாடகத்தில் ஒருத்தர் போனாங்களே சிறகடிக்க ஆசை படத்தில் பெரிய பிள்ளை வேலைக்கு போகிறேன்னு அவங்க பார்க்குக்கு போய் பத்துட்டு வருவாங்க சாப்பாடு கட்டிக்கின்னு. இப்போ அதுமாரி என்ன போய் பத்துட்டு வந்துடுறான் கம்முன்னு. அங்கே டவுனில் பார்க்கு இருக்குது, கிராமத்தில் எங்கம்மா பார்க் இருக்குது. அதான் நான் ஆலமரத்தடியில் போய் பத்துக்கு தூங்கிட்டு வரேன். கரெக்ட். இப்போ பார்க்கு இருந்தால் போய் உக்காந்துட்டு வந்துடுவேன். ஆமாம். இப்போ கிராமத்தோட பார்க் வந்துச்சு தெரியுமா உனக்கு? தெரியாது. இப்போ அங்கங்கே ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க பார்த்தியா? அங்கே குழந்தைங்களை விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டே ஆகணுமா. நம்ம ஏரியாவில் கூட ஃப்ளாட் போட்டுக்கிறாங்க பார்த்தியா? அங்கே பார்க்குது. ஆனால் அங்கே ஒன்றும் எதுவுமே கட்டலை. நீ போய் செடி ஊஞ்சல்லாம் கட்டல. ஊஞ்சல் கட்டினா அங்கே போய் உட்காந்து விளையாட்டு பதுங்க தூங்கிட்டு வரலாம்ல. குழந்தைங்கள படிக்க வைக்கணும், குழந்தைங்களுக்கு வேலை வாங்கி தரணும், எந்த கவலை இல்லாத பத்துன்னு தூங்கிட்டு. ஆடி வந்துச்சு. ஆடி வந்தா இப்போ என்ன பண்ண தெரியுமா? ஆடி மாதம் போய் சாமிக்கு பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கிறது எவ்வளோ செலவு, ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், எவ்வளோ இதுக்கு செலவுக்குது. நீ பத்துன்னு தூங்கினுக்கிறேன். ஏமா ஆடி மாதம் போய் ஆவணி வந்தால் நான் டாப் ஆகிடுவேன். ஆடி போய் டாப் ஆகிடுவேன். சரி ஆடி மாதம்லாம் பத்துன்னு தூங்கு. அதெல்லாம் கரெக்டாக தான் மயச்சி வந்து நேக்குது. பத்துன்னு தூங்கு.